திமுக அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக் கூற திமுக மகளிர் படை மாநிலம் முழுவதும் களமிறங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் 5000 ரூபாய் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தியவர்கள் பூமாராங் ஆனதால் தற்பொழுது உரிமை கொண்டாடுவதாக கூறியுள்ளார். அதிமுகவின் அழுத்தமே 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்க காரணம் என்ற அரிய கண்டுபிடிப்பை எடப்பாடி பழனிசாமி உதிர்த்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், இபிஎஸ் அழுத்தம் காரணமல்ல, அவரின் டெல்லி ஓனர்கள் தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற சூழ்ச்சிதான் காரணம் என விளக்கமளித்துள்ளார். உரிமை தொகை திட்டத்தை இபிஎஸ் உரிமை கொண்டாடுவதில் இருந்தே திராவிட மாடல் சத்தமே இல்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவரது உறக்கத்தை கெடுத்து இப்படி புலம்பும் அளவுக்கு பெரிய ஹிட் அடித்துள்ளதை புரிந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்பதை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விடியல் பயணம், புதுமை பெண் உரிமை தொகை என திராவிட மாடல் அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக் கூற திமுக மகளிர் படை மாநிலம் முழுவதும் களமிறங்கிவிட்டதாக கூறியுள்ளார். திமுக மகளிர் பவர் என்ஜினுக்கு முன் அதிமுகவின் டப்பா என்ஜின் தாக்குப்பிடிக்காது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதிமுகவின் திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் மீது திமுக அரசு சவாரி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அனைத்து மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவதாக 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் வரை இத்திட்டத்தை செயல்படுத்தாததை அதிமுக சுட்டிக்காட்டிய பிறகே அரைகுறையாக செயல்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். நடைமுறையில் இருக்கும் திட்டங்களை தேர்தல் ஆணைய நடத்தை விதிகள் கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படை விதிகள் தெரிந்தும் உண்மைக்கு நெருக்கமற்ற கான்ஸ்பிரசி தியரிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூச்சாண்டி அரசியல் செய்வதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். மேலும் தகுதி இல்லை என ஏறத்தாழ 1 கோடி பெண்களுக்கு உரிமை தொகை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் திட்டங்களை திமுக அரசு காப்பி பேஸ்ட் செய்வது, ஸ்டிக்கர் ஒட்டுவதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் மீது திமுக அரசு சவாரி செய்வதாக தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் பரப்புரைக்கு செல்லும் திமுகவின் மகளிர் படை திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என கூறி பரப்புரை செய்யுமா என வினவியுள்ள இபிஎஸ், திமுக என்னும் ஓடாத ஓட்ட என்ஜினை மக்கள் விரட்டியடிக்கப் போவதுதான் இந்த தேர்தலின் ஒரே நரேட்டிவ் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு 74 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டு வாக்காளர் எண்ணிக்கை 5,67,00,000 குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 6.41 கோடியாக இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 5,67,07,380 குறைந்துள்ளது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டக்கூடிய புதிய பட்டியலின்படி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 7,617 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இந்த பட்டியலில் சுமார் 27.53 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். Claims and objections period ले நமக்கு about 7.40 lakhs draft roll இருந்து claims and objections period about 7.40 lakhs inclusion 18 to 19 voters. இதில் முதல் முறை வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய 18 முதல் 19 வயதுடைய இளைஞர்களின் எண்ணிக்கை 12.51 லட்சமாகும். மேலும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 3.99 லட்சம் பேரும், மாற்றுத்திறனாளிகள் 4.63 லட்சம் பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். வழக்கம் போலவே மாநிலத்திலேயே மிகப்பெரிய தொகுதியாக 5.36 லட்சம் வாக்காளர்களுடன் சோழிங்கநல்லூர் நீடிக்கிறது. வெறும் 1,16,000 வாக்காளர்களுடன் பட்டியலின் கடைசி இடத்தில் சென்னை மாவட்டத்தின் துறைமுகம் உள்ளது. சென்னை மாவட்டத்தின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்திலிருந்து 28 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த கால கணக்கெடுப்பின்படி சென்னை மாவட்டத்தின் 16 தொகுதிகளில் மொத்தம் 40,04,694 வாக்காளர்கள் இருந்தனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இந்த எண்ணிக்கை 28,30,936 குறைந்துள்ளது. இதன் மூலமாக சுமார் 11,73,758 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்ட வாக்காளர் பட்டியலில் ஆண்கள் 13,65,763 பேர், பெண்கள் 14,64,344 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 829 பேர் இடம்பெற்றுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்ட பிறகு 2,51,260 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர்.
இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் SIRக்கு பின்னர் வெளியான வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இந்நிலையில் வாக்காளர் பதிவு அலுவலரின் முடிவுக்கு எதிரான மேல்முறையீட்டை 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. தேர்தல் தொடர்பான தகவல்களை மாவட்ட தொடர்பு மையங்களான 1950 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம் எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு தந்தை பாணியில் பதிலளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்ற கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடந்த நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒருத்தர, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணி தலைவராக மு க ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கினார். ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போது தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் இதுகுறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியும் பதிலளித்தார். இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி, மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். மோடியின் இரட்டை இன்ஜின் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு அடி கூட நகராது என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருந்த 164 ரயில் சேவைகள் 115 குறைக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10, 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு மற்றும் நடை மேம்பால பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் 204 ரயில் சேவைகள் 164 குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் எழும்பூரிலிருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் போது சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நிற்காது எனவும், மறுமார்க்கத்தில் எழும்பூர் வரும்போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திருமால்பூர், அரக்கோணம் மற்றும் சென்னை கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கப்படும் விரைவு மின்சார ரயில், செங்கல்பட்டு எழும்பூர் இடையேயான பகுதி விரைவு மின்சார ரயில் ஆகியவை பரங்கிமலையில் நின்று செல்லும். அதேபோல கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் மார்க்கத்தில் வார நாள்களில் இயக்கப்படும் ரயில்கள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்படும் AC மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் AC மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் தனக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கும் போர் என்று தாவேக தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். வேலூர் அடுத்த அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், கடந்த தேர்தலில் நல்ல தலைமை இல்லாததால் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து ஏமாந்ததாக கூறினார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்